இவருக்கு பார்வை முழுமையா தெரியாதுன்னு நம்பவே முடியாது. ஒரே வெட்டுல சரியா 150 கிராம். உங்களுக்கு ஏதாச்சும் ஓரளவு பார்வை தெரியுதா இல்ல சுத்தமா தெரியல? பிளாக் இதுலதான் கறி வெட்டுறீங்க. கையா எது மிஷினானு தெரியலைங்க. 150 கிராம் எனக்கு பீஸ் போட்டு கொடுங்க பிரியாணிக்கு கிடைக்கும் அப்படின்னாங்கன்னா ஒரு ட்ரிப் வெட்டினாலும் கரெக்டாக 150 கிராம். எவ்வளோ பேர் கைகால் கண்ணு பார்வை உடல் நல்லா ஐம்புலன்னு நல்லா இருக்கிறவங்க கூட இத்தனை பேர் என்கிட்ட கூட வந்து கேட்டுக்கிறாங்க, ஒரு 10 ரூபா கொடுங்க 5 ரூபா கொடுங்க அப்படின்னு. நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் அந்த நிலைமைக்கு என்னை கொண்டு போகாம இருந்தாலும் உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சுத்தமாக நான் கிரியவனுக்கு தான் நன்றி சொல்லுவேன். யாருக்கும் நன்றி சொல்ல முடியும். நம்மளை யாருக்கு எடுத்தாலும் யாரும் ஏமாத்தினாலோ நம்மளை இலக்காரமாக நினைச்சாலும் நம்ம வந்து நம்மளுடைய மனசார பிறரை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் இன்னைக்கு நான் வந்து கறியை எடுக்கும்போது முடிஞ்சுதான் எடுப்பேன். கண்டிப்பா கறி வந்து வாங்கிட்ட அப்புறம் காசு வந்து எடுத்து அளவு வச்சு பார்த்துட்டு தான் நான் அதை உள்ள விட்டேன். சொல்லல நீங்களே கரெக்டா நீங்களே வச்சுக்கோங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க. முழுமையா பார்வை தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களுடைய சிக்கன் கடையில எப்படி கறிகளை வெட்டுறாங்க, அவங்களுடைய வேலைகளை எப்படி செய்யறாங்க அப்படின்றத அந்த வீடியோல காண்பிச்சிருக்காங்க. 20 ஆண்டுகளா இந்த வேலைதான் அவங்க செய்யறாங்களா, குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இப்படி உழைக்கிறவரை பாக்குறதுக்கே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வந்த உடனே அந்த ஊதுபத்தி எப்போதுமே வைக்கக்கூடிய அந்த சின்ன ஓட்டையில ஊதுபத்தியை வச்சுட்டு அதுக்கப்புறமா அவருடைய வேலையை தொடங்குறாரு. நான் ஒரு வெட்டுனா சரியா 150 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடை போட்டு பாக்குறாங்க. நம்ம கண்ணால பார்த்து ஒரே சைஸ்ல அந்த சிக்கனை வெட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அவரு மனசால உணர்ந்து கையால தொட்டு பார்த்து அவ்வளவு பர்ஃபெக்டா வெட்டுறாரு. யாரும் நம்மளை ஏமாத்தணும்னு நினைச்சாலும் நம்ம யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, வேற மாதிரிங்க. கடைசியில மனத்தை தொட்டு பார்த்தே எவ்வளவு ரூபாய் அப்படின்றது கரெக்டா சொல்றாங்க. இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் வந்தது இல்ல.